இன்னைக்கு நம்ம காலிஃபிளவர்ல பண்ணலாம். அதுக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம், சோம்பு சேர்த்துக்கலாம், ஜீரகம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம், தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சமா மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம், அதாவது பவுடரா நுணுக்கிடலாம். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு சேர்த்துடலாம். நம்ம காலிஃபிளவரை சால்ட் தண்ணியில கொஞ்சமா பாதி இந்த வேக்காடு நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம், உணுக்கணும் இல்லையா, அந்த பொடி இதில் சேர்த்தலாம். தேவையான அளவு நம்ம சாம்பார் பொடி சேர்த்தலாம். நம்ம இந்த காஞ்ச மிளகாயிலையும் காரம் இருக்கு, இருந்தாலும் இன்னும் காரம் வேணும்னா இதை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இது முக்கால்வாசி நல்லா வெந்திருக்கு, இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்படி சப்பாத்தி போடுற மாதிரி மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இதை நம்ம எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த குட்டி சப்பாத்தியில் இந்த மாதிரி காலிஃப்ளவர் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் உருண்டையாக அதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு வச்சிடலாம். நம்ம இதை ஆயிலில் போட்டு எடுத்துடலாம். ஆயில் நல்லா காஞ்சிருக்கு, நம்ம ரெண்டாக போட்டு எடுத்துடலாம். நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. நம்ம உள்ள சாஃப்டாகவும் வெளியில் முறுமுறுப்பாகவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும்.